ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. அந்த வகையில ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்றாங்க, தங்கள் கட்சிகள வந்து பலப்படுத்தணும், மக்கள சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்ப திமுக பார்த்தீங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முழக்கத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்தி ஒவ்வொரு தொகுதியா சட்டமன்ற தொகுதியா பார்த்துட்டு, ஒவ்வொரு பகுதியில இருக்கிற மக்கள வார்டு வாரியா பகுதியில மக்கள வந்து என்ன பண்ணணும், சந்திச்சு அவங்கள வந்து என்ன பண்ணணும், எத்தனை ஓட்டு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல திமுக இறங்கியிருக்கு. சோ இதற்கு தக்க பதிலடி கொடுக்கணும்ல அதிமுக. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள போறாரு. ரோட் ஷோலாம் பண்ண போறாரு. சோ எடப்பாடி பழனிசாமி இந்த ரோட் ஷோ வச்சு என்ன பண்ணாரு, கிண்டலா பண்ணியிருந்தாரு. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா ரோட் ஷோலாம் போனாரு. என்ன ரோட் ஷோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிருந்தாரு. ஆனா இப்போ அதே ரோட் ஷோவை எடப்பாடி பழனிசாமி பண்ண போறாரு. அந்த வகையில 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. மேட்டுப்பாளையம் தொகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. இதற்கான ஏற்பாடுகள் ரொம்பவே என்ன பண்றாங்க, மும்முரமா ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுல மக்கள் கூடுவாங்களா அப்படின்னா ஒரு சந்தேகமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்ப இங்க மக்கள் தானா கூடுவாங்களா இல்ல திணிப்பாங்களா அப்படின்னா திணிக்கிற விஷயமா தான் இருக்கு. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா எஸ்பி வேலுமணி வந்து என்ன பண்ணிருக்காரு, பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. அந்த வேலையை கதகச்சிதமா செய்யறதுக்கு எஸ்பி வேலுமணி ரெடி ஆயிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வரும்பொழுது ஒட்டுமொத்த மக்கள் அங்க என்ன பண்ணணும், கூடணும். அதிகமான மக்கள காட்டணும். திமுகவுக்கு கூடுற கூட்டத்தை விட அதிமுகவுக்கு அதிகமா போகணும். இந்த கூட்டத்தை பார்த்து மத்த கட்சியினர்லாம் என்ன பண்ணணும், பயப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பி வேலுமணி கையில எடுத்திருக்காரு. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்திலும் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்து மாத்திரம் இல்ல, பக்கத்துல இருக்கிற திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லா அதிமுகவினரும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எஸ்பி வேலுமணி இறங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுற கூட்டமா இது அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சோ அங்க வந்து மொக்க வாங்கிட கூடாது. எடப்பாடி பழனிசாமி மாரி சுற்றுப்பயணம் மேற்கொள்றேன், ரோட் ஷோ பண்ணும்போது மக்களே இல்லாம இருந்தாங்கன்னா மொக்க வாங்கிருவாரு அப்படின்றதுக்காகவே அதிமுக தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆட்களை சேர்க்கறதுக்கு ஒரு பக்கம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம அதிமுக மட்டும் போதாது, பாஜகவும் வேணும் அப்படின்றதுக்காக பாஜகவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அழைப்பு விடுத்திருக்காங்க. இப்போ நீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரா அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. அதாவது அந்த மாதிரி பாஜகல ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்காரு. சோ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நம்பி போய் இறங்க முடியாது. ஆட்களை சேர்க்கணும்னா அப்போ அங்க பாஜகவும் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பிரெயின் அப்படின்றத வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் செயல்படுது. அண்ணனுக்கு என்ன மாதிரி கிரைண்டர் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் பேச தோணுது. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கெத்து காட்டணும், பாஜக கொங்கு மண்டலத்துல எனக்குன்னு எந்த செல்வாக்கு இருக்குது அப்படின்றத நேர்ல வந்து பாத்துக்கங்க ஐயா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மிரட்டல் கொடுக்கிற விதமா தான் பாஜகவும் இதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நீங்க பொதுவா எடுத்துட்டீங்கன்னா மேற்கு மண்டலத்துல அண்ணாமலையை மீறி அதிமுக அங்க செயல்படாது அப்படின்ற ஒரு செட்டிங் அண்ணாமலை அவர்கள் செட் பண்ணி வச்சுட்டாரு. சோ இப்படி இருக்கும்போது அண்ணாமலையோட டேமேஜை அங்க உடைக்கணும்னா அதிமுக என்ன பண்ணணும், அங்க ஸ்ட்ரென்த்தை காமிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இந்த ரோட் ஷோ, அதே மாதிரி இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற இயக்கத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்காரு. ஆனா இது வந்து ஸ்கெட்ச் யாருக்கு போட்டதுன்னா பாஜகவுக்கு தான் போட்டது, திமுகவுக்கு இல்ல. ஆனா வெளியில வரும்போது என்ன பண்ணுது, திமுகவுக்கு போட்டது. திமுகவுக்கு ஸ்கெட்ச் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஃபுல் போக்கஸ்டா இப்ப யாருக்கு இறங்கி இருக்காருன்னா அமித்ஷாவுக்கு எதிராகவே இறங்கி இருக்கிறாரு. ஏன்னா ஜூலை 7ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்படி வர சமயத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. ஒருவேளை வராருதான் வராரு, 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்களா, அதுவும் கிடையாது. நான் தனியா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை எதிர்த்து என்ன பண்ணிட்டாரு, இப்போ சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள போறாரு. சோ இந்த சுற்றுப்பயண ஸ்கெட்ச் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான். பாஜகவுக்கு பாத்துக்கங்க, என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படின்னு பாத்துக்கங்க. மேற்கு மண்டலத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான்
எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு. இதற்கு பின்னாடி உறுதுணையா இருக்கிறது வந்து எஸ்பி வேலுமணி. அது எப்படிங்க எஸ்பி வேலுமணி வந்து பாஜக இல்லாம அதிமுகவுக்கு மட்டும் வேலை செய்வாரு? அவர் மனசுலயும் பாஜக அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. எஸ்பி வேலுமணிக்கு இப்ப வந்து இருதயத்துல வந்து 2 பேருக்கு இடம் குடுத்திருக்காரு. ஒண்ணு அதிமுக, ஒண்ணு பாஜக. அதிமுக இல்லாம பாஜக செயல்படாது, பாஜக இல்லாம அதிமுக செயல்படாது அப்படின்ற ஒரு விஷயத்த எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு, ரொம்பவே நம்புறாரு. சோ அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வச்சாலும் வைப்பாரே கண்டி அமித்ஷாக்கு வைக்க மாட்டாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ அதனால எடப்பாடி பழனிசாமி இப்படிதாங்க பேசுவார். அவரு பேச்செல்லாம் கண்டுக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி தான் இப்ப பாஜகவே என்ன பண்றாரு, கூட்டு சேர்க்கிறது ஒட்டுமொத்தமா அதிமுக பாஜக தொண்டர்களை வந்து என்ன பண்ண போறாரு, அங்க சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள போறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக கூப்பிடுறது பிரச்சனை இல்ல அந்த சுற்றுப்பயணத்துல. ஆனா அப்படி கூப்பிட்டாருன்னா இப்போ ஒரு தொகுதியில இருக்கிறத எடுத்துங்களேன். இப்ப மேட்டுப்பாளையம் தொகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா, மேட்டுப்பாளையம் தொகுதியில இருக்கிற பொறுப்பாளர்கள் அதிமுக பொறுப்பாளர்கள், பாஜக பொறுப்பாளர்கள். அதே போல கோயம்புத்தூருடைய மாவட்ட செயலாளர். சோ இது இவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ண ஆர்கனைஸ் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாம நயினார் நாகேந்திரன் நீங்க அங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும். பாஜகவை கூப்பிடுங்க அப்படின்னா ஆட்களை சேர்க்கறதுக்கு மாத்திரம் இல்ல. பாஜகக்கு நிகரா நீங்க என்ன பண்ணணும் அங்க இருக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரனும் அங்க இருந்து என்ன பண்ணணும் ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து என்ன பண்ணும்னா கூட்டணிக்குள்ள ஒரு தர்ம வழக்கு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அவருடைய ஸ்கெட்சே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான். இங்க பாஜகவுக்கு அழைப்பு கொடுத்துட்டு நாங்க ஆட்களை மட்டும் சேர்த்துக்கிறோம், நாங்க வந்து ஆளுமைகளை சேர்க்க மாட்டோம் அப்படின்னா அது வந்து இப்படி கூட்டணிக்குள்ள ஒரு அரசல் புரசலா விஷயங்கள் ஏற்படும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து ஒரு சில விஷயங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் குறை சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இந்த அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாஜக தான். பாஜக வாயை வச்சுட்டு சும்மாவே இருந்திருக்கணும். இதுல வேற எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதிமுக பாஜக கூட்டணியை பிரிக்கிறதுக்கு வெளியில இருந்து இந்த வேலையை நாங்க பார்க்கல. அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, சூப்பரா பாக்குறாரு. பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாது, அதை பிரிக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா தான் பாக்குறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் சொல்றாரு, உங்க கூட்டணியை பிரிக்காம நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்துட்டாருன்னா, அப்போ உங்க கூட்டணியை பார்த்து இவங்களுக்கு வந்து சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். திமுக கூட்டணி நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா இவங்க ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்றது இவங்க நம்புறாங்க. சோ அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, உங்க கூட்டணி பிரியாம வச்சுக்கங்க, பாத்துக்கங்க, பிரிஞ்சிடக்கூடாது, பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு வராரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கூட்டணி பிரிக்கிறதுக்கு திமுக வந்து என்ன பண்ணுது, பிளான்கள்லாம் போட்டு இருக்கு, திட்டங்களை தீட்டுறாங்க அப்படின்றது. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்கணும், தமிழ்நாட்டுல இருக்கணும். அதுதான் ஒரு எப்படி சொல்றது, திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி சுற்றி வர போகிறார். தமிழ்நாட்டை முழுக்க 234 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும். இது இடையில ரோட் ஷோ நடத்த போறாரு. என்னென்ன பாடுகள் பட போறாரு, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு போட்ட ஸ்கெட்ச் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.